சென்னை மாநகராட்சியின் 2 மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கும் தீர்மானத்தை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். தூய்மை பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற நிலை எழவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கி கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் தூய்மை பணியாளர்கள் சார்பில் என்ன வாதம் முன்வைக்கப்பட்டது? தமிழக அரசில் என்ன வாதம் முன்வைக்கப்பட்டது? உயர்நீதிமன்ற கருத்து என்ன? வணக்கம். சென்னை மாநகராட்சியில 2 மண்டலங்கள், அதாவது 5 மற்றும் 6 ஆகிய 2 மண்டலங்கள்ல தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு மாநகராட்சியில தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அந்த தீர்மானத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் உழைப்போர் உரிமை இயக்கம் என்ற அமைப்பின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை நீதிபதி கே சுரேந்தர் விசாரித்தார். இந்த விசாரணையின் போது மனுதாரர் சங்கம் தரப்புல முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்னவென்றால், இந்த தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் வழங்க கோரியும் தொழிலாளர் நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கு. அப்படி நிலுவையில் இருக்கும் போது தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்க முடியாது, அதற்கு தொழிலாளர் நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற வேண்டும் என்று மனுதாரர் சங்கம் தரப்புல வாதிடப்பட்டது. மாநகராட்சியுடைய இந்த நடவடிக்கையால கிட்டத்தட்ட 2000 தூய்மை பணியாளர்களுடைய வேலை பறிபோகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. 15 ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றியவர்களை குப்பைகள் போல தூக்கி எறியக்கூடாது என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டது. அதே சமயம் மாநகராட்சி தரப்புல முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், இந்த பணியாளர்களை வீசி எறிய போவதில்லை, அவர்களை வேலையை விட்டு வெளியேற்றப்பட மாட்டார்கள் என்ற ஒரு திட்டவட்டமான வாதமானது முன்வைக்கப்பட்டது. ஒப்பந்ததாரர் மூலமாக இந்த பணி அவர்களுக்கு வழங்கப்படும். மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மொத்தமுள்ள 15 மண்டலங்கள்ல 11 மண்டலங்கள்ல இந்த தூய்மை பணி தனியாருக்கு ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. தற்போது ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றக்கூடிய 2000 தூய்மை பணியாளர்களுக்கும் ஒப்பந்த நிறுவனம் அதிக ஊதியத்துடன் வருங்கால வைப்பு நிதி, இன்சூரன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இந்த வேலை வழங்கப்படும் என்று மாநகராட்சி தரப்புல தெரிவிக்கப்பட்டது. அதே சமயம் அந்த ஒப்பந்த நிறுவனம் தரப்புல இந்த தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவது என்பது அரசுடைய கொள்கை முடிவு. அந்த முடிவுல விதிமீறல் இருந்தால் மட்டும்தான் நீதிமன்றம் தலையிட முடியும். இதுவரைக்கும் 341 பணியாளர்கள் வேலைக்கு சேர்ந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு பணி நியமன உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 1900 பணியாளர்கள் தேவை என்ற நிலையில அவர்கள் பணிக்கு சேர்வதற்கான கால அவகாசத்தை ஆகஸ்ட் 31 வரைக்கும் நீட்டிக்க தயார் என்ற ஒரு உத்தரவாதம் அந்த நிறுவனத்தின் தரப்புல முன்வைக்கப்பட்டது. இந்த வழக்குல அனைத்து தரப்பு வாதங்களும் கேட்டுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்குல தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இன்றைக்கு இந்த வழக்குல தீர்ப்பளித்த நீதிபதி சென்னை மாநகராட்சியுடைய அந்த 2 மண்டலங்கள்ல தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கக்கூடிய அந்த மாநகராட்சியின் தீர்மானத்தை ரத்து செய்ய முடியாது என்று தீர்ப்பளித்திருக்கிறார்.